Hi friends, நான் லோகேஷ். இங்கே சுரேஷ் அகாடமியில் குரூப் 2 ஜாயின் பண்ணியிருக்கேன். இங்கே டெய்லியும் ஓரல் டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுவாங்க. அது எப்படின்னா நம்ம ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர்லேருந்து அவங்க அனலைஸ் பண்ணி எடுக்கிற கொஸ்டின்ஸ்லாம் நம்ம எக்ஸாமுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். குரூப் 4ல் கூட இந்த டே ஷீட்டை வச்சு அவங்க கேட்ட கொஸ்டின்ஸில் எனக்கு ஒரு 20 to 30 கொஸ்டின்ஸ் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகுது. தென் நம்ம சுரேஷ் அகாடமியில் இப்போது July 20 டெஸ்ட் பேட்ச் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எவ்ரி டெஸ்ட்க்கு அப்புறமா அவங்க டிஸ்கஷன் கண்டக்ட் பண்ணுவாங்க. அதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு கொஸ்டின்லேருந்து எப்படியும் ஒரு 4 கொஸ்டினுக்கான டிஸ்கஷன் வந்து அவங்க அதிலே கொடுத்துருவாங்க. ஸோ இது நம்ம ஒரு டைம் நம்ம டெஸ்ட் அட்டன் பண்ணும்போது அது நம்ம நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து நம்ம இனிமேல் நம்ம நிறைய போடுற சான்ஸ் இருக்குது. தென் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பாய்ஸ்க்கு 24 ஹவர்ஸுமே வந்து ஃப்ரீ ஸ்டடி ஆகலாம். ஸோ இது பாய்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்னோட பேர் தாரிணி. நான் குரூப் 2 ஜாயின் பண்ணியிருக்கேன். நான் சுரேஷ் அகாடமியில் ஜாயின் பண்ணி 2 months ஆகுது. நான் ஹாஸ்டலில் ஜாயின் பண்ணியிருக்கேன். ஹாஸ்டலில் ஜாயின் பண்ணியிருக்கிறதுனால என்னால் டைம் வேஸ்ட் பண்ணாமல் ஃபுல் ஃபோக்கஸ்டாக என்னால் எக்ஸாமுக்கு படிக்க முடியுது. அதுக்கான சூழலும் நம்மளோட அகாடமி வந்து ஏற்படுத்தி தருவாங்க. ஹாஸ்டலில் என்ன குறைகள் இருந்தாலுமே அதை 24 ஹவர்ஸில் வந்து நம்மளுக்கு சரி பண்ணி கொடுத்துருவாங்க. அதே மாதிரி ஹாஸ்டல் கேர்ள்ஸ்க்கு நைட் ஃபுல்லாக படிக்கிறதுக்கான ஃபெசிலிட்டிஸும் இங்கே வந்து ஏற்படுத்தி கொடுப்பாங்க. நம்மளோட ஸ்டாஃப்ஸ்மே வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருப்பாங்க. என்ன டாபிக்ஸ் யாருக்கு புரியலனாலுமே அது ரிப்பீட்டடாக புரியிற வரைக்கும் எடுப்பாங்க. ஒருத்தருக்கு தானே புரியல அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து ஸ்கிப் பண்ணிட்டு போக மாட்டாங்க. அவங்களுக்கு ஒரு மென்டரா இருந்து அந்த டாபிக் அவங்களுக்கு புரிஞ்சதுக்கு அப்புறம் தான் நெக்ஸ்ட் டாபிக்கை வந்து அவங்க வந்து எடுப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து ஸ்கூல் புக்ஸ் எல்லாம் நம்ம தேடி படிக்கணும்ட்டு எந்த அவசியமே கிடையாது. நம்ம அகாடமியில கொடுக்குற புக்ஸே வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அந்த ஸ்கூல் புக்ஸை வந்து இவங்களே மர்ஜ் பண்ணி ப்ரொவைட் பண்றதுனால படிக்க ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. அதுவும் எக்ஸாம்ஸ் அட்டென்ட் பண்ண ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. நம்ம ஒரு பிகினரா இருந்தா நம்மளோட அகாடமி ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இங்க வந்து எப்படி அட்டென்ட் பண்ணணும், என்ன ஸ்ட்ராட்டஜி வந்து யூஸ் பண்ணுவாங்க எக்ஸாம்ஸ்ல, இது எல்லாமே வந்து கற்றுக் கொடுப்பாங்க. ஹாய் ஆல், என் நேம் சுஷ்மிதா. நான் குரூப் 2 சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நான் எடுத்துக்கிற பேட்ச் வந்து மார்னிங் 10 to 2 பேட்ச். அதில் வந்துட்டு 10 to 12 வந்து நமக்கு வந்துட்டு ஜிஎஸ் நடக்கும். நம்மளுக்கு 1 to 2 வந்து நம்மளுக்கு வந்து லாங்குவேஜ் கிளாஸ் போகும் நம்மளுக்கு. அண்ட் தென் வந்து ஸ்டாஃப்ஸை நம்ம எப்போ நம்ம டவுட்ஸ் கேட்டாலும் வந்து அதை கிளியர் பண்ணுவாங்க. மொரோவர் நம்மளுக்கு வந்து எப்படி எக்ஸாம் அப்ரோச் பண்ணணும், எந்த மாதிரி பண்ணால் நம்ம நல்லா க்ராக் பண்ண முடியும் அப்படிங்கிற ஐடியாஸ்லாம் நிறைய நமக்கு இன்புட்ஸ் தருவாங்க. அண்ட் தென் கம்மிங் 20 ஜூலை அன்னைக்கு நமக்கு வந்து ஓரியன்டேஷன் ப்ரோக்ராம் கண்டக்ட் பண்ணுறாங்க சென்னையில். ஸோ ப்ளீஸ் டூ ஆல் அட்டெண்ட் த ஈவெண்ட். சுரேஷ் சார் அண்ட் கனிமுருகன் சார் வந்து நம்மளுக்கு வந்து அன்னைக்கு எப்படி இந்த குரூப் 2 எக்ஸாம் இருக்க போகுது அப்படின்ற ஓவியம் நம்மளுக்கு வந்து அன்னைக்கு தருவாங்க. ஸோ அது நம்ம அட்டெண்ட் பண்ணுறதுனால நமக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆஸ் அ பிகினராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு சுரேஷ் அகாடமி வந்து இவங்க கரெக்டாக உங்களுக்கு ஒரு பார்க்கில் கூப்பிட்டு போவாங்க. ஸோ இது நம்மளுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து ஸ்டடி ஹாலுக்கு தனியாக பே பண்ணணும் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. இங்கே எல்லாமே ஃப்ரீயாக தான் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. படிக்கிற விஷயம் எந்த விஷயமா இருந்தாலுமே நம்மளோட அகாடமி ரொம்ப சப்போர்ட்டாக இருப்பாங்க. சிலபஸும் வந்து கொடுத்த டயத்தில் அவங்க they will complete all the things in a period of time. சிலபஸ் வந்து இங்கே வந்து ஒரு பெரிய பேர்டனாக தெரியல. ஏன்னா இவங்க டாபிக் வைஸ் எடுத்துகிட்டு போகிறதுனால நம்மளுக்கு அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. தென் நம்மளுக்கு அவங்க ரிவிஷன் வந்து கன்சிஸ்டன்சியாக கொடுக்கறதுனால நம்மளுக்கு டெஸ்ட்லேயுமே நம்மளுக்கு ஈஸியாக க்ராக் பண்ண ஈஸியாக இருக்கும். ப்ரீவியஸ் கிளாஸ் எடுக்கிறத நெக்ஸ்ட் டே வந்து அவங்க கொஷின் கேட்கறதுனால டெஸ்ட் வைக்கிறதுனால அந்த டாபிக்ஸை நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு இன்னும் ஈஸியாக இருக்குது. கன்சிஸ்டண்டாக டெஸ்ட் பேட்ச் கொடுக்கறதுனால நம்மளுக்கு இன்னுமே வந்து ஒரு சில கொஸ்டின்ஸ்லாம் கரண்ட் அஃபேர்ஸ் பேஸ்ட் கொஸ்டின்ஸ் கூட நம்மளுக்கு ஈஸியாக க்ராக் பண்ண சான்ஸ் இருக்குது. ஆல்சோ கண்டக்டிங் மினி டெஸ்ட் ஆஸ் வெல். வீக்லி டெஸ்ட் நமக்கு நடக்கும். அது நம்ம வந்து அந்த வீக்கில் நம்ம என்ன படித்தோம் அப்படிங்கிறது வந்து அந்த மினி டெஸ்ட் அன்னைக்கு வந்து நம்மளுக்கு வந்து தருவாங்க. நெக்ஸ்ட் டே நம்மளுக்கு வந்து அவங்க அனலைஸ் பண்ணி பேப்பர் பண்ணி நம்மளுக்கு வந்து மார்க் ஷீட் நம்மளுக்கு தந்துடுவாங்க. ஸோ நம்ம இவங்களுக்கு வந்து எந்த இடத்துல நம்ம இம்ப்ரூவ் பண்ணணுங்கிறது வந்து அந்த டெஸ்ட் பேட்ச் விளையாண்டுக்கு தெரியும். நம்ம அகாடமியில் பார்த்தீங்கன்னா இவங்க நம்மளுக்கு நல்லாவே கான்ஃபிடன்ஸ் தருவாங்க, மோட்டிவேட் பண்ணி கொடுப்பாங்க. நம்ம எப்போ எப்பெல்லாம் டவுன் ஆகும்போது நம்மளுக்கு மென்டார்ஸ் வந்து நம்மளுக்கு மோட்டிவேட் பண்ணி நம்மளுக்கு கரெக்டான பாத்தில் கொண்டு